Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நம்ம ஆர்ஜே தமிழ் விண்டோஸ். நான் உங்கள் ரஞ்சித் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு சொன்ன வீடியோ பார்க்க வரோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் நம்ம யூடியூப் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதோட பார்ட் 6 பார்க்க வரோம். இதுலேயே ஏன்டா போட்டு வாட்டி எடுக்கிறேன்னு நினைக்க வேணாம். யூடியூப் சீரிஸ் வந்து நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ ஓகே, வாங்க இன்னைக்கு ஒய்டி ஸ்டுடியோ பார்த்தலாம். ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ஸோட வீடியோஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான இடம் தான் அந்த ஒய்டி ஸ்டுடியோ. ஸோ இது அஃபீஷியல் யூடியூபால் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்ற அப்ளிகேஷன் தான். ஸோ ட்ரஸ்ட் திஸ் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஸ்டால் ஆன் யுவர் டிவைஸ் அண்ட் யூஸ் இட். ஓகேவா? சரி, ஓகே, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேனேஜ் யுவர் யூடியூப் சேனல் ஆன் த கோ. சரியா? ஸோ பேஜ் அடுத்து அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. என்கேஜ் வித் யுவர் ஃபேன்ஸ் அண்ட் சீ நியூ கமெண்ட்ஸ் அண்ட் ரைட் அவே. சரி, இங்கே நீங்கள் உங்களோட ஃபேன்ஸ் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். லைக் உங்களோட மொத்த வீடியோ, உங்களோட வாட்ச் ஹவர்ஸ், உங்களோட டியூரேஷனு எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சரி, இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அவ்வளோதான், கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் வென்ட் ராங்னு வருது. ஏன்னா இந்த இமெயில் ஐடி நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது யூடியூப்க்கு. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஆர்ஜே தமிழ் விண்டோஸ் 1695 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேருந்து அப்படியே பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் 1, அதாவது உங்களுக்கு வந்த நியூ கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். உள்ளே போய் பார்ப்போம். செக்ஷன் திஸ் மந்த். சரியா? இந்த கமெண்ட் வந்து இந்த மாதம் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்த மெயில் வேறு யாருக்கா கிடைக்குமா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எதுக்கு எந்த வீடியோ கேட்டிருக்காங்கன்னா டெம்ப் மெயில் கேட்டிருக்காரு. ஸோ அப்படி தெரியல, பட் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி போட்ட கமெண்ட், அதாவது வந்த கமெண்ட் விசிட்டர்னு வருது பாருங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ரிப்ளை எல்லாம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த கமெண்ட் இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஸோ நான் இங்கே கமெண்ட்ஸ் போடுறதுனா கூட அவருக்கு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்டும் விசிட்டர்ஸ்க்கு போயிடும். சரியா? ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி ஒரே ஒரு கமெண்ட் தான் இருந்தது. ஸோ அதையும் நான் பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 28 days தான் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47 தான் இருக்குது. வித்தின் டிபிக்கல் அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, டிபிக்கல்ட்டாக இருக்குது. ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் 10 தான் வந்திருக்காங்க. ஸோ லோவர் தன் டிபிக்கல்னு இருக்குது பார்த்தீங்களா? லோவர் தன் டிபிக்கல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா டிபிக்கலுக்கும் கீழே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான் மேலே இருக்கும். ஹவு டு வெரிஃபை யூடியூப் அக்கௌண்ட் அண்ட் அப்லோட் வீடியோஸ் ப்ராப்பர்லி, அந்த வீடியோ தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 9 days 3 hours ஆயிருக்கு வீடியோ போட்டு. ரேங்கிங் பை வியூஸில் 10வது இருக்குது. இந்த ரேங்கிங் பை வியூஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டியூரேஷனில், அதாவது இந்த 9 days 3 மணி நேரம் கேப்புக்குள்ள 10 வீடியோ வந்து செலக்ட் ஆயிருக்கும். அந்த 10 வீடியோவில் எந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, இந்த 9 நாளில் போன வீடியோஸில் எது அதிகமாக வியூஸ் போயிருக்குன்றது தான். ஸோ இந்த வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, 183 வியூஸ் இருக்குது. பட் இதோட ஓவரால் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 247 வியூஸ் போயிருக்கு. ஓகேவா? பட் இந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 183 தான் இருக்குது. அப்படின்னா என்னன்னா இந்த 9 நாளில் இந்த 153 வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 137, அதாவது இந்த டைம் டியூரேஷன்ஸ்குள்ளே வந்தது இதெல்லாம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ
37 வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 10வது இருக்கு இந்த வீடியோ. அதாவது இந்த வீடியோ வியூஸ் போகாதனால லாஸ்ட்டாக இருக்குது ரேங்கிங்கில். ஸோ இதுதான் ரேங்கிங் கான்செப்ட். ஓகேவா, நம்ம சேனலே வச்சு நம்ம செக் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இங்கே உங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக போட்ட 3 வீடியோஸ் இருக்கும். ஸோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 minutes 50 seconds இருக்குது. ஹையர் தன் டிபிக்கல், அதாவது டிபிக்கலுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஹையர் தன் டிபிக்கல் அப்படின்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹையர் தனில் பார்த்தீங்கன்னா 2 minutes 3 minutes வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 minutes 50 seconds வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் தன் டிபிக்கல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்காது, ஈஸி தான். சரியா, அப்படியே வாங்க. வாட்ச் டைம் வாஸ் 2.4, லோவர் தன் டிபிக்கலில் தான் இருக்குது. ஸோ போகலை வீடியோ, நீங்கள் தான் பார்க்காம விட்டீங்களே. ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ. ஸோ இந்த 3 வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். வியூ மோர் வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த வீடியோஸும் காட்டும். மோஸ்ட்டாக வந்து 3 கமெண்ட்ஸ் மேலே இருக்கும் உங்களுக்கு. ஹே டோன்ட் ரெஜிஸ்டர் யுவர் இமெயில் ஐடி அனானமஸ் வெப்சைட். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகமது அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த டேஷ்போர்ட் நம்ம போகலாம். ஸோ மெயின் மெனுவில் போய்க்கோங்க. ஓகே, வீடியோஸ்க்கு அடுத்தது பிளேலிஸ்ட்டு. உங்களுக்கு சேனலில் இருக்க எல்லா பிளேலிஸ்ட்டும் வரும் உங்களுக்கு. கமெண்ட்ஸு, அனாலிட்டிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் அனாலிட்டிக்ஸ். முன்னெல்லாம் இது பார்த்தீங்கன்னா சைட்டில் தான் இருக்கும், youtube.com தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோவில் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நீங்கள் YT ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அனாலிட்டிக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓவர்வியூ டேபு, ரீச் டேபு, என்கேஜ்மெண்ட் டேபு, ஆடியன்ஸ் டேபு. ஸோ 1.5K as usual தான். ஸோ ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தது தான். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓவர்வியூனா பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும். இப்போ என்கேஜ் பார்ப்போம். சார் ரீச் டேப் பார்ப்போம். ஸோ இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. 16.6K இருக்கு. கிளிக் த்ரூ ரேட் வந்து 6.5 இருக்கு. டாப் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ரீச் எப்படிலாம் ஆயிருக்கு ஆடியன்ஸ்க்குன்னு பார்க்கலாம். யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா 63% பார்த்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் 10.9, சஜஸ்டட் வீடியோஸில் 7.3 பார்த்துருக்காங்க. ப்ரௌஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 5% பார்த்துருக்காங்க. அதில் வந்து 12. ஸோ உங்களோட வீடியோ எந்தெந்த வகையெல்லாம் பார்த்துருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் 57, டெலிகிராம் 7.6, ஜிபி வாட்ஸ்அப் 6.4, கூகுள் சர்ச்சில் வந்து 5. ஓகே, 5.3% பார்த்துருக்காங்க. ஸோ ஓகேவா, இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா தப் டிவின்னு சர்ச் பண்ணதில் நம்ம வீடியோ சஜஷனில் வந்திருக்கு பார்த்துருக்காங்க. ஹவு டு ஹேக் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0.6% பார்த்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் போடும்போது நம்ம வீடியோஸ் வருவாங்க. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹவு டு ஹேக் வாட்ஸ்அப் இன் 2021 0.6% பார்த்துருக்காங்க இந்த கீவேர்டில் சர்ச் பண்ணி. வாட்ஸ் ஹேக் போட்டோம் இல்லையா ஒரு வீடியோ, ஸோ அது பார்த்துருக்காங்க, அதை சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ டாப் வீடியோ சஜஸ்டிங் யுவர் கான்டாக்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூஜோ கிரியேஷன், இவங்க வீடியோஸ் தான் நம்மளோட அதிகமாக வியூஸ் போகும். ஓகேவா, ஜூ கிரியேஷன் இவங்களோட வீடியோஸை சர்ச் பண்ணும்போது தான் நம்ம வீடியோ அவங்க பக்கத்துலேயே வரும். ஸோ இந்த கீவேர்டில் பார்த்துருக்காங்க. சரி, இந்த வீடியோஸ்க்கு சஜஷன்லாம் நம்ம வீடியோ வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ காமன் வீடியோவில் 7.7% பார்த்துருக்காங்க. ஹேக்கிங் வீடியோலையும் பார்த்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே 7.7 தான் காமிக்குது. சரி, ஓகேவா, ஓகே, டன். ஸோ இப்போ அடுத்த டேப் பார்ப்போம். என்கேஜ்மெண்ட் டேப் பார்ப்போம்.
earning apps. VPN 0.1. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஆடியன்ஸ் டேப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் இனஃப் டேட்டா டு ஷோ திஸ் ரிப்போர்ட்னு வருது. ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃபீமேல் 10.2% பார்த்துருக்காங்க, மேல் 89.9% பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் எந்தெந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் உங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்கன்றது. டாப் ஜியோகிராஃபி எந்தெந்த கண்ட்ரில இருந்தெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு தமிழ்நாடே விட மாட்டேங்குது. இந்தியா 75.8 தான் பார்த்துருக்காங்க. நோ சப்டைட்டில் அண்ட் சிசி லாங்குவேஜில் பார்க்கல யாருமே, சரியா. இங்கிலீஷில் 6.3 பார்த்துருக்காங்க. நாட் சப்ஸ்கிரைபரில் தான் 77% பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் ஏன் நம்ம சேனலோட ரிப்போர்ட்டே காமிக்கிறேன்னா வேற ஒருத்தவங்க ரிப்போர்ட்டை காமிக்க முடியாது நம்ம. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலான்றதுக்காக நான் காமிச்சிருக்கேன். சரி, ஓகேவா. ஓகே, சரி, இப்போ ஓவர்வியூ டாப்க்கே திருப்பி வருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸு இந்த வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்கு தான் இருக்குது. இதுவே நான் லைஃப் டைமுக்காக என் சேனல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓவர்வியூவில் வச்சுக்கோங்க. ஓவர்வியூவில் வச்சுட்டு இப்போ இந்த வியூஸ் 1.5K இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் நான். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ராப் டவுனில் லாஸ்ட் 28 டேஸ்ன்னு இருக்கும். லாஸ்ட் 7 டேஸா, லாஸ்ட் 28 டேஸ் தான் ஒரு வீக்குக்கு இருக்கும். இதில் லாஸ்ட் 90 டேஸ்னா 3 மாதத்துக்கு கணக்கு, லாஸ்ட் 365 ஒரு வருஷத்துக்கு, லைஃப் டைம்னா மொத்தமாக, சரியா. இல்லைன்னா உங்களுக்கு இங்கே காலண்டர் கூட இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் 90 டேஸ் கொடுக்குறேன். சாரி, வியூஸ் இப்போ நான் லாஸ்ட் 90 டேஸ் கொடுக்குறேன். 7985 இருக்கு. இதுதான் நம்மளோட சேனல்ல லாஸ்ட் 90 டேஸ்ல வந்த வியூஸ். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து நம்ம 90 ஹவர்ஸ்க்கு வச்சு பார்ப்போம். 90 டேஸ்க்கு $218.8 தான் 3 மாதத்துக்கு நம்ம சேனலோட வாட்ச் டைம் ஹவர்ஸ். இப்போ வெளில போயிடலாம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வச்சுட்டு உள்ளே வந்துட்டு இங்கே மாதிரி டைம் டியூரேஷனை மாற்றிக்கலாம் நீங்கள் டேட்டு டைமை. ஸோ லாஸ்ட் 90 டேஸ்க்கு வச்சு பார்க்குறேன். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க 90 டேஸில். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இவ்வளோ தான் ஒய்டி ஸ்டுடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயன்றதை விட இவ்வளோ தான் இருக்குது ஒய்டி ஸ்டுடியோவில். ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸோட ரேங்கிங்ஸ் செக் பண்ணிக்கலாம். லைக் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம் வீடியோஸை. ஸோ இங்கே வாங்க. இப்போ இந்த 11 மினிட்ஸ் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோ டு வீடியோ அனாலிட்டிக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோட தனிப்பட்ட அனாலிட்டிக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். அதான் இங்கே காமிச்சது அங்கே காமிக்கும்.
ஸோ ஷேர் வீடியோ இருக்குது, எடிட் வீடியோ இருக்குது, ப்ளே வீடியோ இருக்குது. எடிட் வீடியோ கொடுத்துக்கோங்க. எடிட் வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபோ டேப்னு ஒன்று இருக்குது, அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. பேசிக் இன்ஃபோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தன்மையில் நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் தன்மையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் தன்மையில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கஸ்டம் தன்மையில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செலக்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த தன்மையில் செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஜென்ரேட்டர்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ண வேண்டாம், வெளில வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஆட் டு பிளேலிஸ்ட்டு டேகு இதெல்லாம் நீங்கள் இங்கே இன்னொரு தடவை எடிட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட்டகரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். அதாவது உங்கள் வீடியோஸ் எது ரிலேட்டட் ஆனதுன்ட்டு. லைசன்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் இருக்கு. கமெண்ட்ஸு அதை கமெண்ட்ஸ் அலோவ் பண்ணுமான்னு கேட்குது, ஆன்லேயே இருக்கட்டும். இந்த வீடியோ கமெண்ட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். Users can view ratings on this video. ஆன்லேயே இருக்கு. allow embedding, delete from YouTube இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக். ஏன் பிடிக்கலன்றது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.